எனக்கு கிருஷ்ணாவை பிடிக்கும்ன்றதுக்காக நான் வந்து இந்த இடையில வர தடங்கள் இடையில வர பிரச்சனைகளை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை எடுக்கலை. இப்போ நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த லவ்வில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் சகிச்சு தான் போகணுமே. இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம சகிச்சு ரைட் ஓகே நாங்கள் லவ் பண்ணுறோம், அந்த பாசத்துக்காக அந்த அன்புக்காக நாங்கள் இருக்கிறோமே. அதே போல் தான் இந்த கிருஷ்ணா வந்து நான் வச்ச அந்த பாசம், நான் அந்த ட்ராவல் பண்ணி போகிறது, நான் பட்ட வேதனை, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா விளங்குது. அவரை டேனி அண்ணா ரைட், உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி தெரியல, நீங்கள் எனக்கு அண்ணாவை தரிப்பீங்க. டேனி அண்ணா உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னை பற்றி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் வந்து போட்டு காய்ச்சிருந்தீங்க, எனக்கு அதையும் கேட்க சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் மென்மேலும் வளரணும் விஷயமே வந்து கிருஷ்ணனுக்கு தெரியும். அப்போ 10 மணித்தாளங்கள் ட்ராவல் பண்ணி இந்த பயணத்தை வந்து கிருஷ்ணனை வெற்றிகரமாக முடித்து அப்பாடின்னு சொல்லி வந்து அந்த ட்ராவலிங் பேக்கெல்லாம் படியாக வைக்கிறேன் ரைட். அப்போ அந்த வீடியோலாம் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கொண்டிருக்கு. ட்ராவலிங் பேக்கெல்லாம் படியாக அவர் வச்சுட்டு அவர் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு உடனே வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறது. அதாவது ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரீ வைஃபை கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வீட்டாங்களுக்கு கதைப்ப மட்டும் ஃபஸ்ட்டாக கால் பண்ணுறது அவங்களோட அப்பாவுக்கு ரைட். அப்போ அப்பா கால் பண்ணால் யார் அப்பா, செல்லக்கிளி ரைட். அப்போ செல்லக்கிளிக்கு கால் பண்ண உடனே அவர் உடனே முதல் கதை, ஆய்மா எப்படி இருக்கீங்க இங்கே. அப்போ கிருஷ்ணனா ஓமப்பா வந்து நான் நல்லா இருக்கேனப்பா வந்து சேர்ந்துட்டேனா என்று சொல்லி சொல்கிறேன். அடுத்த கதை வந்து எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியா, அப்படி ஒரு சர்ப்ரைஸா இல்லாட்டி சந்தோஷமா நான் வந்து எதிர்கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணனா, நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தீங்க, தம்பியை நல்லா கவனித்து செய்ய வேண்டிய வேலை நான் செஞ்சு அவனை சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மிச்ச விஷயங்கள் நாங்கள் பிறகு காய்க்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே நீங்கள் மனசார அந்த வார்த்தையை சொன்னதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கொண்டு உங்களோட பயணம் இன்னும் தொடர்ந்து நடக்கனா, இன்னும் பல வெற்றிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். எப்பவும் தம்பியாகிய நான் உங்களோட இருக்கிறேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் இல்லாட்டியும் தூர இருந்து பார்த்து கொண்டிருக்கேன். பிள்ளைங்கிட்டா தூர இருந்து உங்களோட யூடியூப் மூலமாக நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து கொண்டிருக்கேன். அதே மாதிரி அனு அக்கா ஜொலி ப்ளாக். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக வந்து இருக்கும். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எஸ்கே அண்ணா வந்து ஜெர்மன் நாட்டுக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டார். அப்போ நான் இன்றைக்கு வந்து காலையிலேயே வந்து வெளிக்கிட்டு ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ ஒன்று செய்யணுமென்றதுக்காக வந்து நான் வந்து போயிருந்தேன் ரைட். அப்போ போயிட்டு ஹெல்ப்பிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு ½ அன் ஹவருக்கு முதல் தான் வீட்டை வந்துட்டு அப்போ நான் வந்து எஸ்கேனோட ஃபேன் தானே. அப்போ நான் வந்து எப்பயும் வந்து காலையில் எழும்பினாலும் சரி இல்லாட்டி இரவில் வந்து கூட வந்து எஸ்கேனோட பழைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறது ஒரு சகஜம். அப்போ நானும் வந்து இப்போ வேலை முடிச்சுட்டு வந்துட்டு டக்குன்னு குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஃபோனை சார்ஜில் போட்டு ஃபோனை தூக்கிட்டு ஆன் பண்ணுறேன் ரைட். அப்போ 18 ஹவர்ஸ் நான் வீடியோ பார்க்குறதுக்கு முதல் வந்து ஒரு 18 ஹவர்ஸுக்கு முதல் தான் கிருஷ்ணனா வீடியோ போட்டிருக்கேன். சரி என்று போட்டு வீடியோ ஆன் பண்ணி பார்த்தா அப்போ அண்ணா வந்து ஃப்ளைட்டில் போகிறேன் ரைட். அப்போ அந்த ஃப்ளைட்டில் போக்கில் வந்து அந்த முன்னுக்கு வியூ காட்டுற பிறகு அந்த அதே கேமராவில் வந்து அவரை செல்ஃபியும் இருக்குது. அப்போ நான் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் ரைட். இப்போ அதாவது எப்படி ஃபீல்னு சொன்னால், இப்போ யூரோப்புக்கு போகிறன்றது வந்து எனக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தானே. அப்போ இவர் வீடியோ மூலமாக நான் யூரோப்பில் இருக்கிற மாதிரி அந்த விலங்கு தானே உங்களுக்கு அந்த அந்த ஆசை என்ன, இப்போ நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இதைத்தான் ஏற்படுத்தும். கிருஷ்ணன் அப்படி தானே வீடியோ போடுவார். இப்போ அவர் ஒரு வீடியோ போடுறாருன்னு சொன்னால் சும்மா போட மாட்டேர் விலங்குதா, உணர்ச்சி பூர்வமாக வந்து எங்களை வந்து இழுத்தெடுக்குமே. ஒரு யூடியூப்பாக இருந்தாலும் கூட கிருஷ்ணனா கதைக்கிற கதையாக இருக்கலாம், கிருஷ்ணனா போடுற வீடியோவாக இருக்கலாம், கிருஷ்ணனா என்ன செஞ்சாலும் அந்த வியூவர்ஸை வந்து இழுத்தெடுக்குமே. இப்போ அதனால எனக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட். அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்படியே வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு கொஞ்ச கட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தா ஃப்ளைட் போயிட்டு இறங்கின உடனே இவர் வந்து வெளியில் வாரு ரைட். வெளியில் வந்துட்டு இவர் வந்து சொல்கிறேன்னு சொன்னால் ரைட், இப்போ வந்து இன்டர்நெட் வந்து இல்லை. ஸோ வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன். முதலாவது கால் வந்து வீட்டாங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லணும். ஏண்டா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, இப்போ நான் கூட வந்து வீட்டில் வந்து கொழும்புக்கு போயிட்டு வரேன்டா கூட வந்து 1000 தரம் கால் எடுப்பாங்கண்ணே. போயிட்டியா, சாப்பிட்டியா, என்ன நடந்துச்சு, பஸ்ஸில் போனியா, அப்படியான்னு. இப்போ கிட்டடியில் கூட கிருஷ்ணனா பார்க்குறது ஜெஃப்னாக போயிருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டிலேருந்து சரியான கோல் எனக்கு. அப்போ இப்படி அந்த உள்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற எனக்கு இவ்வளோ கோல் வேண்டா
கிருஷ்ணன்னா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷனே, அடுத்து எல்லாரோடையும் பாசமாக பழகுறவர் எவ்வளோ பேர் கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ வீட்டாக்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்திருப்பாங்கண்ணே, மகனோட கதைக்கணும், மகன் வந்து இப்படி போனேர், என்னென்ன நடந்துச்சோ தெரியலை, அதுவும் ட்ராவல்னா எத்தனையோ மணித்தரம் 10 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவலிங் நினைக்கிறேன், ஃப்ளைட் ட்ராவல், ரைட் 10 மணி நேரத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணி போகிறேன்னா சும்மா இல்லை. அப்போ அடுத்தது இமிக்ரேஷன் பாஸ் பண்ணி போகணும். இனி இமிக்ரேஷனில் நிறைய கேள்வி கேட்பாங்க, சும்மா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு இங்கிலீஷ் தெரியாத ஒரு நபர் ஒரு ஆள் வந்து இமிக்ரேஷன் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்ல இயலாது. ரைட்டா, ஒரு இங்கிலீஷ் என்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு ஒரு கட்டாயம் தேவை. விளங்கிட்டா, இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் வந்து சிங்களம் வந்து தேவை. இந்த ஸ்ரீலங்கா விட்டு நாங்கள் வந்து வெளியே அங்கேயும் ட்ராவல் பண்ணி போகக்குள்ள இங்கிலீஷ்ன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். அப்போ அந்த லாங்குவேஜும் வந்து தெரியாத ஒரு ஆள் வந்து ட்ராவல் பண்ணுறன்றது சும்மா விஷயம் இல்லை. ஆனால் கிருஷ்ணானாக்கு இங்கிலீஷ் வந்து தெரியும். இப்போ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்கன்னே, நிறைய வீடியோவில் வந்து அவர் போட்டிருக்கார் வடிவ கதை பேர். அடுத்து வந்து ஒரு கிராஜுவேட்டான ஒரு பாய், ரைட். அப்போ எல்லா விஷயமே வந்து கிருஷ்ணானாக்கு தெரியும். அப்போ 10 மணித்தாளங்கள் ட்ராவல் பண்ணி இந்த பயணத்தை வந்து கிருஷ்ணா வெற்றிகரமாக முடித்து அப்பாடின்னு சொல்லி வந்து அந்த ட்ராவலிங் பேக்கெல்லாம் படிய வைக்கிறேன், ரைட். அப்போ அந்த வீடியோலாம் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டுருக்கேன். ட்ராவலிங் பேக்கெல்லாம் படிய அவர் வச்சுட்டு அவர் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு உடனே வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறது. அதாவது ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரீ வைஃபை கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வீட்டாக்களுக்கு கதைப்ப மட்டும் ஃபஸ்ட்டாக கால் பண்ணுறது அவங்களோட அப்பாவுக்கு, ரைட். அப்போ அப்பா கால் பண்ணால் யார் அப்பா? செல்லக்கிளி, ரைட். அப்போ செல்லக்கிளிக்கு கால் பண்ண உடனே அவர் உடனே முதல் கதை, ஆய்மா எப்படி இருக்கீங்க இங்கே? அப்போ கிருஷ்ணனா, ஓமப்பா வந்து நான் நல்லா இருக்கேனப்பா, வந்து சேர்ந்துட்டேனா என்று சொல்கிறேன். அடுத்த கதை வந்து எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியா, அப்படி ஒரு சர்ப்ரைஸா இல்லாட்டி சந்தோஷமா நான் வந்து எதிர்கூட பார்க்கல. இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கும்ண்டேனே, நான் ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே திகைச்சு போயிட்டேன். இன்னும் இப்படி பார்த்துட்ருக்கேன். இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இப்படி என்ன அறியாமல் அப்படியே உறைஞ்சி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியா. அப்போ அது என்ன அப்படி ஆச்சு, கிருஷ்ணானோட வீடியோவில் எனக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸ் ஆச்சுன்றதை அந்த வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக இதோட வந்து அந்த வீடியோ இணைச்சி விடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தது பிறகு அந்த வீடியோ பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காய்ப்போம், ரைட். ஹலோ, ஓ வந்துட்டேன், இங்க வந்துட்டேன். எனக்கு தெரியாம அவன் வாரன்னு சொன்னா தெரியாது. சரி, வடிவா சமைச்சு கொடுத்து கவனிச்சு அனுப்பிவிடுங்க. ஓகே, வழியில போயிட்டு அடிக்கணும். இறங்கிட்டு ஜேர்மன் 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 ஓ அப்பா சொன்னா எங்க மோதத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கேன் நான் என்னத்தை பற்றி கதைக்க வரப்போகிறேன்னு சொல்லி. உண்மையாகவே இந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு சந்தோஷம்னு சொன்னால் சரியான சந்தோஷம். என்னண்டா, சந்தோஷத்தையும் தாண்டி எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பிலேருந்து நான் வந்து மோட்டோ வைக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணி மோட்டோ வைக்கலாம் சர்வீஸ்லாம் பண்ணி ஜெஃப்னாக்கு போயிருந்தேன். நான் கிருஷ்ணானாவா பார்ப்போம்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணானா என்ன சொல்லியிருந்தேன், நான் கொழும்புல நிற்கிறேன் தம்பி, வாரதுக்கு இன்னும் 3 நாட்கள் ஆகும், 3 நாளைக்கு பிறகு தான் நான் மட்டக்களப்புக்கு வருவேன் என்று சொல்லியிருந்தேன். அப்படியாண்ணா, சரி ஓகே 3 நாள் தானே, அப்போ நான் ஆல்ரெடி பிளானில் வந்தேன்னா ஒரு 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி, ரைட். அப்போ ரைட் ஓகே 3 நாள் வந்து நாங்கள் நிற்போம் என்ற ஒரு பிளான்லேயும் இருந்தேன் நான். அப்போ இப்படி இருக்கக்குள்ள
நானும் வந்து போயிட்டு இறங்கினா கிருஷ்ணாண்ணாட்ட நான் வந்து கால் பண்ணி கதைப்போம்னா கிருஷ்ணாண்ணா கதைக்கல, அக்னி தான் கோல் ஆன்சர் பண்ணி கதைக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு கவலை மாதிரி, என்னடா இவ்வளோ தூரம் வந்து நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், கிருஷ்ணாண்ணா ஒரு வார்த்தை சரி என்ற கதைக்கலாம் தானே தம்பி என்று சொல்லிப்பேன். எப்படி சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு ஆளை வந்து நம்ம விரும்பக்குள்ள இப்போ ஒரு ஆளை நாங்கள் இப்போ ஒரு லவ் ஒன்று பண்ணுறோம்னு வைங்களேன், ஒரு லவ் பண்ணுறோம் என்று சொன்னால் அவங்களோட நாங்கள் வந்து ஆசையாக நாங்கள் பேசக்குள்ள அவங்கள இப்போ நாங்கள் பார்க்காட்டியும் அவங்களோட அந்த குரல் சரி கேட்டால் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக ஒரு ஆசையாக இருக்குன்னு தானே அந்த வாய்ஸ். அப்போ நான் எதிர்பார்த்தது தானே, ஏதாவது கிருஷ்ணா நான் ஃபோனை சரி ஆன்சர் பண்ணி ஏதாவது கதைப்பேரா, இல்லாட்டி தம்பி வந்துட்டியாடா எனக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் சொல்லலையே சொல்லி நானும் ஒரு டிமோட்டிவேட் ஆகிட்டேன். டிமோட்டிவேட் ஃபர்ஸ்ட் நாள் உண்மையாக டிசப்பாயிண்டட், எனக்கு என்ன செய்யறேன்டே தெரியா. அப்போ சரி நான் டயர்ட் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு அன்றைக்கு நைட்டே வந்து ஒரு 12:02 இருக்குது வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில் வந்து அணுவாக்கோட நம்பர் கிடைச்சிச்சு, அணுவாக்கா மூலமாக நான் கதைச்சி நான் போய் சாப்பிட்ட வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதாக்கள் மேலே வந்து ஐ பட்டனில் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட், அப்போ இப்படி நான் வந்து முஸ்பாத்தி நடந்ததுக்கு பிறகு எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது, கிருஷ்ணா நான் ஜெஃப்னாவுக்கு போய் கிருஷ்ணாண்ணோட வீட்டை சாப்பிட போகல, கிருஷ்ணா ஜெர்மனி நாட்டில் கிங் ஒன்று இறங்கி இப்படியே போகிறேன். ரைட், நான் நினச்சிட்டு இருந்தேன் கொழும்பில் வந்து இவர் லோயர்கிட்ட கதைக்கிறதுக்கு நிற்கிறேன். ரைட், ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நான் 2-3 வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன், நான் வந்து இந்த சைக்காலஜிக்கலில் வந்து டிப்ளமா வந்து முடிச்சிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து எனக்கு அந்த வீட்டை என்டர் ஆன உடனே அணுவாக்காவாக இருக்கலாம், சாருவாக்காக இருக்கலாம், எல்லாரும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி கொண்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அப்போ நான் யோசிச்சேன் என்னென்னு சொன்னால், ஒரு வேளை இந்த கோர்ட்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், போலீஸ் பிரச்சனையாக இருக்கலாம், இப்போ எல்லா விஷயமும் வந்து டட்டக்கண்டு சொல்ல இயலாது. ஏன்டா இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே, ஏன்னாண்டா கிருஷ்ணாவை ட்ரோல் பண்ணுறதுக்குண்டே ஒரு கூட்டம் வந்து வெளிக்கிட்டேனே. அப்போ இப்படி இருக்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சினேன். அப்போ யோசிச்சுட்டு நானும் அதை கிண்ட விரும்பலை, கூட கேள்வியில் கேட்க விரும்பலை. அப்போ அக்னி அண்ணா கதைக்குள்ளேயும் நான் வந்து கேட்டிருந்தேன்னா, அக்னி அண்ணா 3 நாள்ண்டா பிரச்சனை இல்லைண்ணா, நான் வந்து ரூம் எடுத்து நிற்கிறேன், 4ஆவது நாள் நீங்கள் வருவீங்க தானேண்டா. அப்போ அந்த மெசேஜ் ரிப்ளை இல்லை. அப்போ அணுவாக்காவோட வந்து நான் காய்ச்சி கொண்டு போகக்குள்ள அணுவாக்கா வந்து ஒரு வீடியோலேயே சொல்கிறா, சரி ரைட், இனி வார வீடியோஸ் எல்லாம் எஸ்கே ஃபேமிலியில் ஒரு எஸ்கே ஃபேமிலியை வெறுத்தாங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ வரும். இனி வந்து நிறைய வீடியோக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி ஊட்டுற ஒரு வீடியோ இந்த எஸ்கே வ்ளாக்ஸாக இருக்கலாம், அணு வ்ளாக்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்துலேயும் ஜோலி வ்ளாக்ஸ் இந்த இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டுற ஒரு வீடியோவாக இருக்கும் என்று சொல்லி ஒரு என்கிட்ட சொன்னவன். அந்த சொன்ன வீடியோவும் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதாவது நான் சாப்பிட போன டைம் அணுவக்கா என்கிட்ட சொன்னது, அணுவக்கா இல்லை சாரு அக்கா என்கிட்ட வந்து சொன்னது. அதாவது சொன்ன எஸ்கே ஃபேமிலியில் இனி வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது, அந்த மாற்றங்கள் என்ன, நிறைய முடிவுகள் எடுத்திருக்கோம், இதில் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு மறைமுகமாக வந்து அக்கா வந்து சொல்லியிருந்தேன். அப்போ நான் யோசிக்கிறேன், இவங்க வேறு எதுவும் பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏதோ எனக்கு பிடிச்ச அக்கா, எனக்கு பிடிச்ச அண்ணா, எனக்கு பிடிச்ச ஃபேமிலி என்னனால அவங்க நல்லா இருக்கிற எனக்கு சந்தோஷம் தானே. அப்போ ரைட், எப்படியும் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது, நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. அந்த நல்லா இருக்கிறத வந்து பார்த்து தம்பியாகிய நான் வந்து சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, உண்மையை சொல்லணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட இப்பயே சொல்கிறேன், எந்த லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் நடக்கக்குள்ளே நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ அதே இது நான் ஆசையாக பார்க்குற ஒரு ஆள், அல்லது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை வச்சிருக்கிற ஒரு ஆள், அல்லது இன்னொரு ஆளுக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் நடக்கக்குள்ளேயோ, இல்லாட்டி அவங்களோட லைஃப்பில் ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணக்குள்ளேயோ, இல்லாட்டி அவங்க ஒரு விஷயத்தை பிடிச்ச சாமானை கொண்டு வாங்கக்குள்ளேயோ ஏதோ எனக்கு நடந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து என் மனசில் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆள் கூட நீங்கள் வந்து இப்போ கால் பண்ணி கூட என்கிட்ட வந்து சொல்லலாம், தம்பி நேற்று ஒரு வீடு ஒன்று கட்டுனான் தம்பின்டா, முதலாக சந்தோஷப்படுறது வந்து நான் தான் இல்லைங்கட்டா. இப்போ சப்ஸ்கிரைபர் கூட நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருப்பீங்க, அப்போ ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினா கூட தம்பி நான் ஒரு வீடு கட்டிட்டேன்னு சொன்னால், நீங்கள் கட்டின வீடு எந்த வீடு இல்லைங்கட்டா, நீங்கள் அந்த வீடு கட்டியிருப்பீங்க, உங்களோட காசில் தான் கட்டிருக்கீங்க, ஆனால் அது எந்த வீடு
எப்படி என்ற வீடுன்னா இந்த மனசால நினைக்கிறேன் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஃபர்ஸ்ட்டாக. இப்போ நிறைய பேர் வந்து பொறாமப்படுவாங்க. ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னொரு ஆளை குறித்து நான் பொறாமப்படுறதே இல்லை. எந்த பொடியினோட கூட சொல்கிறேன் நான். இப்போ இப்போ என்னோட வேறு வேறு பொடியினர் சொல்லுவாங்கன்னு சொன்னால் ரோட்டில் இப்போ கார் ஒன்று போகுதுன்னு சொன்னால் வச்சா இங்கே பாரு இவன்ட்டு எவ்வளோ காசு இருக்குதானே என்னென்று உழைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் அப்படி இல்லை மச்சான், அவனுக்கு திறமை இருக்குது, அவன் ஓடுறான், அவன் நல்லா இருக்கிறான், அவனை பார்த்து நீ வந்து பொறாமப்படாத, நீ உழைக்கிறதுக்கு வழியை தேடி விளங்கிட்டா. அவனை பார்த்து பொறாமப்படாத, அவனை ஒரு மோட்டிவேஷன் ஆடு. அவன் எப்படி அதாவது ஸ்ரீலங்காவில் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்து அவன் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒர்க் பண்ணி காசை சேமித்து இவ்வளோ லக்ஸரியான கார் உண்டு அவன் வந்து ரோட்டில் ஓடுறான்னு சொன்னால் அவனோட லைஃப் ஸ்டைலில் நீ மோட்டிவேஷன் ஆடி அதை ஒரு மோட்டிவேஷன் எடுத்து நீ வந்து அதை அச்சீவ் பண்ணு என்றதை நான் சொல்லுவேன். மற்றபடி நானும் சேர்ந்துட்டு ஐயோ பாரு அவன் அது வாங்கிட்டான் அவன் இது வாங்கிட்டான் என்னென்ன என்று சொல்லி அந்த எரிச்சல் தனம் படுறது இந்த லைஃப்லேயே இல்லை. அதே போல் தான் கிருஷ்ணா அண்ணாவும் இந்த ஜெர்மனுக்கு அது ஜெர்மன்ன்றது எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ தான் தெரியும் ஜெர்மனுக்கு தான் போயிட்டு நான் நினச்சேன் கனடாவுக்கு போயிட்டு இருந்தேன் ரைட். அப்போ யூரோப்புக்கு போகிற ரெண்டோடனே எனக்கு சந்தோஷம் பண்ணா சரியான சந்தோஷம் அட்டை நம்மட கிருஷ்ணா அண்ணா. ஏன் உங்களுக்கு நான் வந்து ஓப்பனாக வந்து சில விஷயங்களை சொல்கிறேன். நான் கூட இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த ஒரு ஃபன்னாக வந்து ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். நான் என்ன போட்டிருந்தேன்னு சொன்னால் இலங்கையின் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? அப்போ ஆனந்த சமரகோன், அடுத்தது வந்து ஏஆர் ரகுமான், இளையராஜா இப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ரைட். அப்போ எங்களோட உறவே ரைட், எங்களோட உறவே எங்களோட அண்ணின்றே சொல்லலாம், இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களோட அண்ணி கூட வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்ன தெரியுமா, எஸ்கே வ்ளாக்ஸ். ஏன் அதை கமெண்ட் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நான் எஸ்கே வ்ளாக்ஸ் பைத்தியம் இல்லைங்களா. எஸ்கே வ்ளாக்ஸ் பைத்தியம்னு சொன்னால் எஸ்கே வ்ளாக்ஸ் வந்து அவர் அந்த செஞ்ச நல்ல விஷயங்கள், அவர் வாழ்க்கையில் அவர் வந்து கொண்டு போகிற விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி வந்து அவரை ஹேண்டில் பண்ணுறார் விளங்கிட்டா. எவ்வளோ பிரச்சனையில் வந்து சமாளித்து கொண்டு போகிறார். இப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 30-31 வயசாக இருக்கலாம். ஆனால் இந்த சின்ன வயசில் கூட எவ்வளோ பெரிய 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 வேலைலாம் செஞ்சிருக்கீங்க இல்லைன்னா, எவ்வளோ பெரிய டார்கெட் வந்து பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அப்போ இவர் செஞ்ச அந்த உதவி, இவர் செஞ்ச அந்த நேர்மை, இவர ஹார்ட் ஒர்க் அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி கதைப்பேன். இப்போ நேற்று கூட வந்து நான் ரோட்டில் வந்து போகக்குள்ள ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஒரு மாதிரியா மஜானி யூடியூப் வந்து உனக்கு வியூஸ் போல் கிருஷ்ணா அண்ணாவோட கடைசி ஆயுதத்தை எடுத்துட்டா கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி கதைச்சா, கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி கதைச்சி மோனிட்டேஷன் ஆகி எடுத்துட்டானேன்ட்டு நான் சொன்னேன். உண்மையாக சொல்கிறேன் மஜான், வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணா அண்ணாவால் தான் நான் நல்லா இருக்கிறேன் ரைட். இந்த போட்டுக்கிற டிஷர்ட்டாக இருக்கலாம், இந்த வீடியோ எடுக்கிற அந்த இருக்கிற ஃபோனாக இருக்கலாம், எல்லாமே நான் வந்து உழைச்சி வாங்கினேன்னு சொல்லுவேன்னு சொன்னால் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால் கிருஷ்ணா அண்ணாவோட வீடியோ போட்டனால சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிச்சு. அப்போ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யார்? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்கெல்லாம் யார்? கிருஷ்ணா அண்ணாவோட ஃபேன்ஸ், கிருஷ்ணா அண்ணாவை விரும்பி பார்க்குற உறவுகள். அப்போ நீங்கள் என்னென்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரைட். நான் கிருஷ்ணா அண்ணாவை பற்றி கதைக்கிறேன், அப்போ நானும் ஒரு நல்ல ஒரு போயாக இருப்பேன் என்று நம்பி வந்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுனால தான் எனக்கு வந்து வியூஸ் வருது. அந்த வியூஸ் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்ப்பீங்க. நான் வளமையாக போடுற வீடியோவோட இப்போ எடுக்கிற இந்த வீடியோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது விளங்கிட்டா. பேக்ரவுண்டாக இருக்கலாம், நான் கதைக்கிறதா இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அப்போ எல்லாமே அப்டேட் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து எப்படி சொல்ல, இன்னும் மட்டும் நான் நேரில் கூட போயிட்டு பார்க்கல, நேரில் கூட பார்க்கல. அப்போ என் லைஃப் எப்படி மாறிக்கொண்டு போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அதான் பவர்ன்றேனே. இப்போ கிருஷ்ணா அண்ணாவை பற்றி நான் கதைச்சி கிருஷ்ணா அண்ணாவை பற்றி நல்ல விஷயங்களை கதைக்குள்ளேயே என் லைஃப் வந்து என்ன நடக்குது, அவரை பற்றி நான் ஃபாலோ பண்ணக்குள்ளேயே என் லைஃப் வந்து கிருஷ்ணா அண்ணா இந்த உதவியும் எனக்கு செய்யாமலே என் லைஃப் ஸ்டைல் வந்து வேறு லெவலாக மாறுதுண்ணே. அப்போ இது அப்டேட் ஆகுதுண்ணே. அப்போ அவரோட வந்து கதைச்சி அவருக்கு பக்கத்தில் இருந்து எப்படி மாறும் இல்லைங்கடா. இப்போ நான் அந்த காசு பணத்துக்காக சொல்லலை, அந்த மைண்ட் இருக்குது, ஒரு மோட்டிவேஷன் இருக்குது ரைட். அப்போ நான் அவர்கிட்ட நிறைய டவுட்டுகள் கேட்கணுமென்று இருந்தேன். நான் யூடியூப்பில் வந்து இப்போ நானும் புது தத்துக்குட்டி தானே யூடியூப்புக்கு. அப்போ யூடியூப்பில் நிறைய டவுட்ஸ் எனக்கு இருக்குது. அப்போ நான் வேறு யார்ட்டையும் இந்த டவுட்ஸை வந்து கேட்குறத விட இப்போ அவர்கிட்ட கேட்கல, அண்ணாட்ட உரிமையாக கேட்கல, அண்ணா சொல்லி தருவேன். தம்பி நீ இப்படி வீடியோ போடு, இத்தனை மணித்தான வீடியோ போடு, இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லி தருவேன் ரைட். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ கிருஷ்ணா அண்ணா வந்து ஃபோனை வந்து
ஃபர்ஸ்ட் கால்லே வந்து அவனோட அப்பா வந்து தம்பியே ஓகே லேண்ட் ஆகிட்டியா? அப்போ கிருஷ்ணா சொல்கிறார் ஓம் அப்பா நான் லேண்ட் ஆகிட்டேன். அப்போ அவர் உடனே சொல்கிறார் அடுத்த கதை வந்து மட்டக்களப்புலேருந்து ஒரு பொடியை வந்தல்லா பேட்டி பாய்ஸ்னு சொல்லல, மட்டக்களப்புலேருந்து ஒரு பொடியை வந்த உன்னை பார்ப்போம்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை கதைக்கலையா அவனோட. இன்னொன்று கிருஷ்ணானாக்கு மோமலாக மாறிட்டு போயிட்டு இப்படி சொல்கிற அந்த சிச்சுவேஷனை வந்து அவருக்கு சமாளிச்சுக்குள்ள இல்லாது. ஏன்னா அவரோட பிரச்சனையும் பார்க்கணும். அந்த பிரச்சனை மூலமாக வந்து யூரோப்புக்கு வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு 10 மணி தான் ட்ராவல் பண்ணி வந்தவர் என்ன 10 மணி தான் ட்ராவல் பண்ணி வந்தால் அவ்வளோ டயர்டாக இருக்குமே. அந்த டயர்ட்லேயும் இதையும் கேட்குறேன். ஓமப்பா அவன் என்னட்ட சொல்லாமல் வந்துட்டான், அவன் என்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டான், எனக்கு இப்போ தெரியும் வந்துட்டானே என்ட. அப்போ டக்குன்னு அப்போ சொல்கிறேன் இந்த அக்காட்ட கொடுக்குறேன் ஃபோன் வந்து அக்காட்ட கொடுக்க அக்கா உடனே இப்போ நம்மளோட வீட்டாக்கள் என்ன செய்வாங்க முதலாவது கதை மகன் வெளிநாட்டை போயிட்டியா ஃப்ளைட்டு எப்படி இருந்துச்சு சாப்பிட்டியா என்னென்னு சுகம் தானே ஃபஸ்ட்டாக விசாரிப்பாங்க. இது முதலாவது எந்த கதையை வந்து இவங்க எடுத்து கதைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த ஃபேமிலியோட குவாலிட்டியை வந்து பாருங்கண்ணே. அதாவது இப்போ அவங்க கால் பண்ணவங்களுக்கு வேறு கதையில் கதைச்சிருக்கலாம், நான் இதை ஒரு கண்டனுக்காக கதைக்கலை, இருந்தாலும் அவங்கள பாருங்கள் அந்த பாசத்தினே என்னில் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றனே. அப்போ அவங்க முதலாவது கதையை வந்து இப்போ மட்டக்களப்புலேருந்து வந்திருக்காண்டா பாருடா பாவண்டா கஷ்டப்பட்டு பொடியண்டா கஷ்டப்பட்டு வந்திருக்காண்டா என்று சொல்லி அவங்களோட அம்மா கூட அந்த ஃபோனில் வந்து கதைக்கிறாங்க. உண்மையாகவே எனக்கு பார்த்தோன்னே சரியான கவலையாக இருந்துச்சு, சரியான சந்தோஷம். அப்போ கிருஷ்ணா நான் சொல்லியிருந்தேன் அவனை வந்து நல்லா கவனித்து சாப்பாடு கொடுத்து அவனை வந்து அனுப்பிவிடுங்க, பிறகு பார்ப்போம் என்னென்னு சொன்னால் அவருக்கும் சில கதைகளை வந்து கதைச்சி கொள்ளையில விளையிட்டா என்னடா இப்படி தானே தும்முனாலும் பிரச்சனை இருமுனாலும் பிரச்சனைன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ இந்த வீடியோவை வந்து பார்க்குறார்கள் ரைட், கிருஷ்ணாவை எதிர்க்கிறார்கள் ரைட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் விளங்குதா? இப்போ எப்படி சொல்கிறேன் கிருஷ்ணானோட அந்த குவாலிட்டியை பாருங்கண்ணே. அந்த மனுஷன் வந்து எவ்வளவு வந்து பெரிய ஆளாகி இருந்தாலும் எவ்வளவு தான் பெரிய யூடியூபராக இருந்தாலும் இன்னும் அந்த பழசை வந்து மறக்காதவர். அதே போல் வந்து அனுவாக்காவாக இருக்கலாம், சாருவாக்காவாக இருக்கலாம், ஜொலி விலாக்ஸ், அடுத்தது வந்து வேறு பேர்கள் வந்து நான் சொல்லாட்டி மன்னிச்சுக்கொள்ளுங்க, அடுத்து இந்த செல்லக்கிளியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் அந்த பழசை மறக்காமல் சகஜமாக அவங்க எப்படி அவங்கள இருந்தாங்களோ அப்படியே எப்பயும் இருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட பியூட்டி என்ன. அடுத்து வந்து இன்னொரு ஆக்களை வந்து அவங்க அனுசரிக்கிற முறை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னு சொன்னால் இப்போ நான் மட்டக்களப்புலேருந்து மோட்டோக்கில் போனதுக்காக எனக்கு ராஜ விருந்துன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அப்போ இது வந்து நீங்கள் பஸ்ஸில் போனாலும் உங்களுக்கு ராஜ விருந்து தான், நீங்கள் காரில் போனாலும் உங்களுக்கு ராஜ விருந்து தான், நடந்து போனாலும் ராஜ விருந்து தான். அதாவது கவனிப்பு எல்லாருக்கும் ஒரே முறையில் தான் விளையிட்டா. இவன்கிட்ட காசு இருக்குது, இவன்கிட்ட காசு இல்லை, இவன் குவாலிட்டியானால் இவன் வந்து ஏழை, அப்படி சொல்லி அந்த குடும்பமோ கிருஷ்ணாவை வந்து பிரித்து பார்க்குறதில்ல. அடுத்தது இந்த விஷயம் வந்து நான் கதைக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். எனக்கு அழுகை வந்தது அந்த காரில் வந்து கிருஷ்ணா வீட்டை விட்டு பிரிஞ்சு, அதாவது வீட்டை விட்டு பிரிஞ்சுன்னா அந்த சென்ட் ஆஃப் பண்ணுறாங்கண்ணே. அப்போ அவர் சொல்கிறார் இது வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னே. அப்போ எல்லாருக்கும் சொல்லி எவ்வளோ ஒரு கொண்டாடி கொண்டு இந்த விஷயத்தை செய்ய வேண்டியது இரவையில் வந்து ஒரு கல்லணை மாதிரி ஒளிஞ்சு கொண்டு போகணுமே, ஏன் எனக்கு எல்லாரும் இப்படி செய்கிறாங்க, நான் எல்லோரும் நல்லது தானே செஞ்சேன், ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு அழுகிறேனே. இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த அண்ணாட மனசில் எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கவலைகள். அப்போ யோசிச்சேன் அண்ணா ஒரு கொஞ்ச நாளைக்கு யூரோப்பில் போயிட்டு அவரை மைண்டை வந்து அவர் வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வரணும். அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருந்து அங்கே சாப்பாடை சாப்பிட்டு இந்த பிரச்சனைகளை மறந்து ஆள் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு வரணும். எப்படி பிளான் பண்ணி தூக்குனாங்க, அவங்களோட ஊராக்கிலேயே பிளான் பண்ணி தூக்குனாங்கண்ணே. அப்போ நிறைய பேர்களை வந்து அவர் வந்து சொல்ல விட்டுட்டு, அப்போ அவங்களோட அணுவாக்காவாக இருக்கலாம், சாருவாக்காவாக இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்க வந்து இப்போ கூட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்களுக்கு துரோகம் செஞ்சவன் நல்லா இருக்கட்டுமான் விடுங்க. அதே மாதிரி கிருஷ்ணா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அடிப்பேன் உடைப்பேன், உன்னை தூக்குவேன், உனக்கு எதிராக வந்து சட்டை கேஸ் போடுவேன், அப்படி எதுவுமே கதைக்கல. அவர் கூட சொல்லிடுறேன்டா என்னோட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, என்னோட சாப்பிட்டவங்க, என்னோட குடித்தவங்க, என்னோட படுத்தவங்க, அப்படி என்னோடையே இருந்தவங்க அவங்க தான் எனக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து அவங்களோட கோவிக்கலை, அவங்க வந்து கதைச்சா நான் திரும்பியும் கதைப்பேன் ரெண்டு. அது இந்த இருக்கிற வார்த்தைன்றது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ஒரு ஆள் வந்து சும்மா சொல்லலாம்னு சொல்லி, இந்த வார்த்தைன்றது வந்து ஒரு ஆளுக்கு திடீர்னு வாயில் வராது. அதாவது ஒரு மெச்சுவர்ட் பீப்புள்
ஒரு 45 வயசு, ஒரு 50 வயசு அப்படியான ஆட்கள் கதைக்கிற வார்த்தைகள் தான் இது. இன்னொரு ஆள் நமக்கு அநீதி செஞ்சாலும் அவங்க வந்து கதைச்சா நான் கதைப்பேன், அவங்களோட நான் கோபம் இல்லை, நான் யாரையும் எதிர்க்கலை, நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் என்றது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளுக்கு தான் இந்த வார்த்தை வரும். அப்போ கிருஷ்ணான ஒரு யூத் தானே, ஒரு யங்ஸ்டர். இப்போ அவரோட வயசில் இருக்கிறவங்களாம் யோசிச்சு பாருங்கண்ணே. இப்போ இதே விஷயம் வந்து இன்னொரு யங்ஸ்டருக்கு நடந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஜெயிலை விட்டு வெளியே ஒரு கிலோமீட்டர் தான் பஸ்ட்டாக போடுவேன், 2 ஊரில் கத்தியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் வந்து என்ன நடந்திருக்கும்? கிருஷ்ணா நாட்டை இருக்கிற காசு பவர் அது இதை வந்து பாவச்சின்னு செஞ்சுருக்கலாம். இன்னொரு ஆள் மாதிரி மூலமாக செட் பண்ணி அவனை அடி, அவர் என்னண்டு இப்படி கதைக்கிற, இப்படி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கலாம். அப்போ பாருங்கள், ஒரு மெச்சூர்டான இப்போ ஒரு யங் யூடியூபர்ன்னு சொன்னால் கிருஷ்ணாவை தான் சொல்லுவேன். அடுத்தது தொடர்ச்சியாக வந்து நானும் வந்து வீடியோ பார்க்குறேன், நான் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிருஷ்ணானை அடித்து கொண்டே இருப்பேன், தலைவான்னு சொல்லி, ரைட். அப்போ கிருஷ்ணானா வந்து ஜெர்மன் நாட்டுக்கு போயிட்டு ஜெர்மன் நாட்டில் போய் இறங்கிட்டார். ஜெர்மன் நாள் இப்போ நான் நினைக்கி இப்போ இந்த வீடியோவில் எனக்கு சொல்ல தெரியாப்பா. இப்போ ஒருவேளை வந்து ஜாப்டாக்கு வந்துட்டு வரியா, இல்லைன்னா இப்போ வேறு எங்கே நிற்கிறேன்னு தெரியாது, ரைட்டா? ஏன்னா இப்போ தானே ஜெர்மன் போயிருக்கார். நான் ஜப்னாவில் இருக்கக்குள்ளே வந்து அவர் வந்து ஜெர்மன் போயிட்டு, ரைட். அப்போ இப்போ நான் வந்து ஜப்னா விட்டு வெளியால் வந்து நிறைய வீடியோஸும் போட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டேன். இப்போ வீட்டு இருக்கிறோய்யா, ரைட்டா? இப்போ வீட்டு வந்து வீடியோ போடுறான்னு தெரியா. அப்போ ரைட், ஓகே. ஜெர்மனில் இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டு தெரியா, இல்லாட்டி கொழும்புல இருக்கிறான்னு தெரியா, ரைட். அது அவர விஷயம். அவர் வந்து அந்த சரியாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி வட்டியாக செதுக்கி ஆள் வந்து செய்யுது. அடுத்தது அவரை பற்றி இந்த தேவலாமல் கதைக்கிறார்கள், தேவலாமல் வீடியோ போடுறார்கள், ரைட். நீ கிருஷ்ணாவுக்கு செம்பு தூக்குறோம் நீ தானே என்று சொல்லி என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறோம். ஓ, நான் செம்பு தூக்குறேன், நான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட்டர், நான் பப்ளிக்காக தான் கதைக்கிறேன், எனக்கு தாடி இருக்குது, தலைமுடி இருக்குது, அழகான முகம் இருக்குது, வடிவனை பார்த்துக்கொள்ளுங்க, என் பேர் வந்து ஜோய், என் யூடியூப் சேனலில் பேர் பேட்டி பாய்ஸ், நான் தைரியமாக தான் பேசுகிறேன். அப்போ நான் வந்து என் ரியல் ஃபேஸை போட்டு தான் கதைக்கிறேன். அதே போல் வந்து ஒரு கெட்டவனுக்கோ, ஒரு தீவிரவாதிக்கோ, ஒரு கஞ்சா கடத்துறவனுக்கோ, ஒரு கள்ள வேலை செஞ்சவனுக்கோ நான் வந்து சப்போர்ட் பண்ணலை. நான் எப்போவும் இந்த பாசம் வந்து மாற போகிறதும் இல்லை, நான் வந்து எகெயின்ஸ்டாக மாற போகிறதும் இல்லை. அண்ணான்றது வந்து எனக்கு உயிர். அதாவது கிருஷ்ணா அண்ணாவோட வந்து அந்த பக்கத்தில் ஒரு பொடியின் ஒரு ஆள் இருப்பார், என்ன அவனோட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியலை. அவர் கூட வந்து இந்த கையில் வந்து கிருஷ்ணா அண்ணாவோட ஃபோட்டோவை வந்து டேட்டு குத்திருந்தார். என்ன அது டேட்டுன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு யங்ஸ்டர், ஒரு வாலிப பொடியன், ஒரு ஃப்ரெண்ட்ற முகத்தை டேட்டுவாக குத்துறான்னு சொன்னால் அது சும்மா குத்த இயலாது. ஒரு பாசத்தை, உண்மையான பாசத்தை எவ்வளோ காசு கொடுத்தாலும், கோடி ரூபா காசு கொடுத்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ள இயலாது, விளங்கிட்டா? அப்போ ஏன் அந்த பொடியன், ஏன் கிருஷ்ணா அண்ணாவோட இருக்கிற அந்த பொடியன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை பச்சை குத்திருக்கலாம், அப்பாவோட ஃபோட்டோவை பச்சை குத்திருக்கலாம், அம்மாவோட ஃபோட்டோவை பச்சை குத்திருக்கலாம், விளங்குதா? கிருஷ்ணானோட ஃபோட்டோ ஏன் பச்சை குத்துறியே? அப்போ இப்போயாவது விளங்குற இல்லையா? அவர் வேலிட் என்னண்டு, அவர் யார் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கு இல்லையா? அதையும் தாண்டி இப்போ கூட நேற்று வந்து கேஎஃப்சிக்கு போயிருந்தேன். நான் வந்து கேஎஃப்சி ஆர்டரும் செய்கிறானே. அப்போ கேஎஃப்சிக்கு வந்து போயிட்டு கேஎஃப்சியில் போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே கேஎஃப்சி மட்டக்களப்பு கேஎஃப்சியில் இருக்கிற மேனேஜர்னு சொல்லணும், ரைட்? ஒரு கேர்ள், அவங்கள பேரை நான் இதில் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை, ஒரு கேர்ள். அப்போ அவங்க கூட வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க என்னோட நல்ல பழக்கம், இப்போ நான் ஒரே போர்னா தானே. அப்போ அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, தம்பி கிருஷ்ணா வெளிநாடு போயிட்டானடா. அப்போ நாங்கள் நினச்சேன், ஃபஸ்ட்டாக நினச்சேன் இவன் வந்து நோண்டி ஆகுறது கேட்குறா போல. ஏன்டா இப்போ நிறைய பேர் நோண்டி ஆகுறது தானே, நீ கிருஷ்ணாவோட சப்போர்ட்னு சொல்லி கேட்குறது. அப்போ இவன் வந்து நோண்டி ஆகுறது கேட்குறா போலான்னு போட்டு நானும் சிரிச்சிட்டு ஓமக்கா போயிட்டான், திரும்பி வரமாட்டானாடா, அப்பா திரும்பி வரமாட்டானாடான்னு சொல்லி அந்த கவலையாக எனக்கு விளங்கிட்டு, அப்போ ஓகே இவன் வந்து ஃபீல் பண்ணுறா போல இருக்குது பார்க்க. அப்போ ஏன்னா கண்டுக்க
இல்லைடா நான் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேனான்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவரை வீடியோலாம் பிடிக்கும்டா, ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்கிறானே, நான் கிட்டத்தட்ட ஃபேன் மாதிரி தான், திரும்பி வர மாட்டேன், அப்படி வந்துடுறேன்டா எங்கே போய் சந்திக்கலாம், பருத்தித்துறைக்கு போனால் சந்திக்கலாம், நான் அவனை ஓமக்கா எனக்கே சந்திக்கலாம் போயிட்டு, ஆனால் திரும்பி அவர் கட்டாயம் வருவேர், வரக்குள்ளே வந்து கழிச்சு பாருங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லியிருந்தேன். அப்போ அக்கா சொன்னா உண்மையாவடா திரும்பி வரும், அப்போ சந்தோஷம். அப்போ யோசிச்சு பாருங்கண்ணே, மட்டக்களப்பு எத்தனை கிலோமீட்டர், 359 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சப்ஸ்கிரைபர், இதையும் தாண்டி 1000 கணக்கு கிலோமீட்டர்ஸ் தாண்டி வெளிநாடு யூரோப் கண்ட்ரிஸ் அங்கே சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எப்படி வந்தாங்க? கிருஷ்ணானோட உண்மையான முகம், உண்மையாக செஞ்ச விஷயங்கள், கிருஷ்ணானா உண்மை தன்மையை வந்து பார்த்து தான் இவ்வளோ பேரும் வந்தாங்கண்ணே. ரைட். அப்போ இந்த வீடியோவில் வந்து கிருஷ்ணானா செஞ்ச நன்மை, கிருஷ்ணானா என்னை பற்றி காய்ச்சது, கிருஷ்ணானா ஜெர்மனில் இருக்கிறது, கிருஷ்ணானா எப்படி போயிட்டு இறங்கியிருக்க, கிருஷ்ணானோட கெத்தான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து தொடர்ச்சியாக வந்து கிருஷ்ணானாக்கு நீ ஏன் வீடியோ போடுறல, இப்போ கிருஷ்ணானா நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி என்று இல்லை, நான் உங்களுக்கு நிறைய தரம் சொல்லியிருக்கிறேன், அரைச்ச மாவை போட்டு அரைக்கிறதுன்றது எனக்கு பிடிக்காது. என்னென்னு சொன்னால் அரைச்சி கொண்டே இருக்க இயலாது. அதாவது ஒரு நல்லது நடக்கக்குள்ளே வந்து கதைப்பேன், கிருஷ்ணானாக்கு எதிராக யார் எழும்பக்குள்ளே வந்து குரல் கொடுப்பேன், கட்டாயமாக குரல் கொடுப்பேன். ரைட். எந்த வேலையை நான் வந்து செஞ்சு கொண்டு போய் கொண்டிருப்பேன், எங்கேயும் பிழைச்சி கிருஷ்ணானாக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ளே நான் குரல் கொடுப்பேன். என்னடா தம்பி நான் இருக்கேன். ரைட். அப்போ எதுவும் பிரச்சனை வரக்குள்ளே நான் வருவேன். அதே போல் கிருஷ்ணானாக்கு வந்து ஒரு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் அடையக்குள்ளே வந்து அப்போ நான் வந்து விஷ் பண்ணி போடுவேன். ரைட். என்னடா இனி வந்து அவரை எனக்கு மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் அவர் போக போக பார்த்தா ஃபேன்ஸ் கூடிக்கொண்டு போகுது. ரைட். அப்போ எனக்குரிய வாய்ப்பு இவ்வளோ நாளும் வந்து முதலாவது இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா இப்போ ஃபேன்ஸ் கூடுது தானே, அப்போ எந்த வாய்ப்பு அப்படியே பின்னுக்கு போயிட்டு. ரைட். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம். ஒரு விஜய், அஜித், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்தியாவுக்கு போனால் ஈஸியாக மீட் பண்ணலாமா? மீட் பண்ணே இல்லை. ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் வந்து ஆக்டரை வீட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு, விஜயனோட வீட்டுக்கு முன்னுக்கு போயிட்டு எத்தனை பேர் வீடியோ எடுத்திருக்காங்கண்ணே, விஜயனோட வீட்டுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் போயிடலாம் இருக்குன்னு. அது போல தான் அந்த பாசம் என்பது மனசில் இருக்குது. நேரில் கூட பார்த்தது இல்லை. அவருக்காக இவ்வளோ நேரம் காய்ச்சி நான் அந்த வீடியோ போடுறேன்னுண்டாலும் என்னத்துக்காக காய்ச்சி போடுறேன், இன்னும் பாசம், அவரை ஏன் புகழ்ந்து கதைக்கிறேன். இன்றைக்கு நேற்று வீடியோ போடலை, அவர் ஜெயிலில் இருந்த டைமில் இருந்து அவரை பற்றி, அவர் செஞ்ச நன்மைகளை பற்றி காய்ச்சி போட்ட ஒரு மனுஷன் நான். அதே போல் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் தேங்க் பண்ணிக்கொள்ளணும், அதையும் வந்து இதிலேயே வந்து கதைச்சிடுறேன். உண்மையை சொல்லணும்னு சொன்னால் இந்த டேனி பிளாக்ஸ்ன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து கிருஷ்ணானாவை வந்து ஃபுல்லாகவே கதைச்சி வீடியோ போட்டுக்கொண்டிருக்கார். உண்மையாகவே ஐயா நான் உங்களோட பெரிய பிக் ஃபேனு. நான் சொல்லணும், ஒரு கோட் ஒன்று போட்டுட்டு சாய்பாபா மாதிரி உங்களுக்கு மூட்டி சும்மா கிங் மாதிரி இருந்து உங்களோட வாய்ஸ் என்ன, நீங்கள் கதைக்கிற என்ன, கெத்துன்னு. நான் கூட வந்து கதைக்கக்குள்ளே சில டைமில் டயர்ட் ஆகிடுவேன். ஆனால் நீங்கள் டயர்டே ஆகாமல் அந்த கண்ணாடியும் போட்டு சும்மா சிங்கம் மாதிரி இருந்து காய்க்கிறீங்கண்ணே. நீங்கள் அந்த கதைக்கிற கதையை கேட்கக்குள்ளே எனக்கு என்று சொல்லி வருது, இந்த உஷாரோண்டு வருதுண்ணே. அப்போ நீங்கள் வந்து என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கண்ணே. இப்போ எப்படி சொல்லியிருந்தீங்க, சூப்பர் பைக் இல்லை, ரைட், ஒரு ரேசிங் பைக் இல்லை, சாதாரணமான ஒரு மோட்டர் பைக். அந்த மோட்டர் பைக்கிலேருந்து மட்டக்களப்பிலிருந்து 350 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தன் போய் பார்க்குறான்னு சொன்னால் அவனுக்கு நான் வந்து சல்யூட் அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சல்யூட் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். இப்படி தான் விஷயம். எனக்கு கிருஷ்ணானாவை பிடிக்கும்ன்றதுக்காக நான் வந்து இந்த இடையில வர தடங்கள், இடையில வர பிரச்சனைகளை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுக்கலை. இப்போ நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த லவ்வில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் சகிச்சு தான் போகணுமேனே. இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம சகிச்சு ரைட் ஓகே நாங்கள் லவ் பண்ணுறோம், அந்த பாசத்துக்காக அந்த அன்புக்காக நாங்கள் இருக்கிறோமேனே. அதே போல் தான் இந்த கிருஷ்ணானா வந்து நான் வச்ச அந்த பாசம், நான் அந்த ட்ராவல் பண்ணி போகிறது, நான் பட்ட வேதனை, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா விளங்கல. அவரை பார்த்தா காணும். இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்கண்ணே, கதிர்காமத்துக்கு நடந்து போகிறோம், என்ன நடந்து போகிறோம், எத்தனையோ நாட்கள் நடந்து போகிறோம், தவம் இருந்து போகிறோம் கடவுளை பார்க்குறதுக்காண்டி. அப்போ நான் கிட்டத்தட்ட கதிர்காம போகிற மாதிரி தான் நான் வந்து மோட்டோக்கில் போனது. அப்போ வீட்டை கூட அம்மாட்ட வந்து நான் சொல்லலை, மோட்டோக்கில் தான் போகிறேன்னு. அம்மாட்ட கூட போய் தான் சொல்லிட்டு போனால் வேனில் வந்து போகிறேன்னு சொல்லி. அப்போ நான் போயிட்டு அங்கே போய் வீடியோ போஸ்ட் பண்ணோன்னா அடுத்துறான் ஓடுறது கிளி, பைத்தியமாடா உனக்கு, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறான், மோட்டர் வெஹிக்கிளில் போய் போடுறா, இன்னும் நடந்த என்ன செய்கிற மகன், என்ன மகன் நீ டேசுறா.
அப்போ டேனி அண்ணா ரைட், உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி தெரியல, நீங்கள் எனக்கு அண்ணாவை தரிப்பீங்க. டேனி அண்ணா உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். என்னை பற்றி நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் வந்து போட்டு காய்ச்சிருந்தீங்க, எனக்கு அதையும் கேட்க சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் மென்மேலும் வளரணும். நான் முடிந்தால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்தியாவுக்கு வரணும்ண்டு ரைட். ஏன்னு சொன்னால் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எப்படி சொல்கிறேன், ஒரு 19 வயசில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கட்டார போப்புறேன்னு சொல்லி சொன்னான் ரைட். அப்போ எனக்கு 19 வயசில் ஒரு 23-24 வயசு பொடியின் ஒரு ஆள் ஃப்ரெண்ட். அப்போ அவன் சொன்னான், மச்சான் நான் எங்களோட சேஜில் இருந்த இதில் ரைட். அப்போ சொன்னால் நான் கட்டார போகிறேன். அப்போ நான் சொன்னேன் ரைட் ஓகே மச்சான். அப்போ அவன் சொன்னான் வா மச்சான் போயிட்டு பாஸ்போர்ட் எடுப்போம். அப்போ நான் அவனோட போனேன். அப்போ போக்குள்ளேயே வந்து அவன் சொன்னான், எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கல, நீ பாஸ்போர்ட் எடுத்துரு, உனக்கும் ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் வரலாம் வேண்டாம். சரின்னு போட்டு அவனோட ஒரு பாஸ்போர்ட் எடுத்து தூசி தட்டி போட்டு, இந்த காலையில் எலும்பி நம்ம தூசி தட்டுறானே, தூசி தட்டி போட்டு அல்மாரால வச்சு கொள்வது. அது அல்மாராலே இருக்கும் சரியா. திரும்பி ஒரு 3-4 நாளில் திரும்பி பாஸ்போர்ட் எடுத்து பார்க்குறது. ஓமா இங்கே போகிற பாஸ்போர்ட் மட்டுமே இருக்குது. அந்த சின்ன வயசுலேயே அப்படியே வச்சாச்சு. அதுக்கு பிறகு காலங்கள் கடந்து அப்படியே போயிட்டு அதுக்கு பிறகு பாஸ்போர்ட்டை கணக்கிலேயே எடுக்கிறல ரைட். அப்போ இப்படி இருக்கிற வந்து இந்த உங்களுக்கு சொன்ன இந்த கனடாக்கு அப்ளை பண்ணி ஏமாந்து போனான்னு சொல்லி, அப்போ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போனால் அப்போ பாஸ்போர்ட்டை திறக்கிறேன் பூஞ்சினை முடிச்சு போய் கிடக்கு. திறந்து பார்த்தா இல்லை அப்படி வட்டம் வட்டமாக பூஞ்சினை வரைக்கும். என்னடா சரி ஓகே இதை சரி கிளியர் பண்ணி எடுப்போம் பார்த்தா எக்ஸ்பயர்ட். அந்த டைம் வந்து 7,000 கட்டி எடுத்துட்டான் அந்த பாஸ்போர்ட். எக்ஸ்பயர்ட் ஆகிட்டு ஒரு நாட்டுக்கு கூட போனதில்லை ரைட். ஓகே கனடாவுக்கு போகிறோம் தானே ரைட். அப்போ போய்ட்டு பாஸ்போர்ட் எடுக்க கொண்டு போனால் 25,000 ரூபா 1 டேயில் எடுக்கணும். ஏன்னா அடுத்த நாள் வந்து ஏஜென்சிக்கு வந்து நான் பாஸ்போர்ட் கொடுக்கணும். என்ன செய்கிறேன், ஒன்றும் செய்யலாம். 1 டே கொழும்புல போயிட்டு சரியா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு ரூம் எடுத்துகிட்டு உடுப்பை மாற்றிட்டு டோக்கன் நம்பர் இருந்தாங்க பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி ரூமில் வந்து இருந்துட்டு பாஸ்போர்ட்டை எடுத்த கையோடையே ஒரு கம்யூனிகேஷனில் கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஏஜென்சிக்கு அனுப்பிட்டேன். என்ன கனடாக்கு அனுப்புவேன்னு சொன்னால் ஏஜென்சி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். அந்த கனடா விஷயமெல்லாம் நான் இந்த யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பாஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அல்மாரால தூங்கி கொண்டிருக்கு ரைட்டா. அதுவும் இப்போ பூஞ்சனம் பிடிக்கிற ஒரு நேரத்தில் இருக்குது. போன வருஷம் தான் எடுத்துட்டான் நினைக்கிறேன் பாஸ்போர்ட், ஓல்ட் கண்ட்ரிக்கு எடுத்துட்டான். அதுவும் தூங்கி கொண்டு இருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளைட்டில் போகக்குள்ள, ஃப்ளைட்டில் போய் வீடியோ போகக்குள்ள, பிறகு வந்து இந்த வெளிநாடுகளை பார்க்கக்குள்ள எனக்கு சரியான விருப்பம். என்ன இப்போ எப்படி சொல்கிறேன், ஃப்ளைட்டுண்டா எப்படி இருக்க முடியாது தெரியாது. நேரில் கூட பார்த்தது இல்லை, நான் தொட்டு கூட பார்த்ததும் இல்லை, நேரில் பார்த்ததில்லை, வீடியோ பார்த்துருக்கேன், படங்களை பார்த்துருக்கேன், இது பார்த்துருக்கேன். பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க போயிட்டு ஃபேஸ்புக்கில் நான் ஃபோட்டோ போடுவாங்க. அப்போ அதில் பார்த்துருக்கேன். அப்போ அதனால எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு சரி வரணுமெண்டு விளையிட்டா. என்னென்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42,500 ரூபாவோ 43,000 ரூபா போகுது அப் அண்ட் டவுன் டிக்கெட். அப்போ அட்லீஸ்ட் இந்தியா சரி வந்துட்டுன்னு சொன்னால் இந்த ஆசை ஒன்று இருக்குது தானே, ஃப்ளைட்டில் ஏறி அந்த போகணும் விளையிட்டா. அந்த ஆசை சரி வந்து நிறைவேறும் என்று சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ எதுவும் வாய்ப்புகள் கிடைத்தால் பாபம் ரைட். நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு வர பிளான் இருக்குது. டனி அண்ணா ரைட், சப்ஸ்கிரைபரையும் தாண்டி இந்த அண்ணாச்சி என்றலாம் என்ன இந்தியாவில் எனக்கு என்று சொல்லி ஒரு இரத்த சகோதரம் இருக்குது என்று சொன்னால் அதை உங்களுக்கு நீங்கள் என்று சொல்லுவேன். அப்போ டனி அண்ணா நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ உங்களோட தைரியத்தில் நான் வருவேன் உங்களை வந்து பார்க்குறதுக்கு ரைட். நம்ம மீட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வருவான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம சொல்கிறதுக்கு இது இல்லை, எப்படி சொல்கிறேன், டேட்டோ டைமை சொல்கிறக்கேன்ட்டு இல்லை. பாப்போம் காசு எல்லாம் ஓகே ஆகி யூடியூப் இன்னும் கொஞ்சம் அப் ஆகி கொஞ்சம் எல்லாம் ஓகே ஆகி வரக்குள்ளே வந்து நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுவேன். கட்டாயம் நான் வந்து இந்தியாவுக்கு வரக்குள்ள உங்களோட நான் சொல்லுவேன். நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுவோம். தேங்க்யூ. நான் உண்மையாக உங்களோட வீடியோவுக்கு நான் ஒரு ஃபேன். நீங்களும் நிறைய விஷயங்கள் கிருஷ்ணாவை பற்றி கதைச்சிருக்கீங்க, கிருஷ்ணாவை பற்றி நிறைய ப்ரௌடாக பேசியிருக்கீங்க. நீங்களும் கதைச்சனால தான் கிருஷ்ணானோட நல்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து ஒரு காட்டாக வந்து அமைஞ்சிச்சு. அதோட வந்து உங்களையும் வந்து நேரில் வந்து பார்ப்பேன், நிச்சயமாக பார்ப்பேன். அந்த நாள் வெகு விரைவில் வரும் ரைட். உங்களை நேரில் வந்து பார்க்க போகிறேன். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருக்கிறீங்க, தஞ்சாவூரா சென்னையா ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ தஞ்சாவூரா சென்னையான்ட்டு சொல்கிறேன்னுக்கா எனக்கு இந்தியா தெரிய முடியல. ஆட்கள் சொல்கிறேன் பார்த்து கூகுள் மேப்பில் இருக்கிற பார்த்து தான் சொல்கிறேன், வேற ஒன்று தெரியா. ஃப்ளைட் கூட வந்து கொழும்புலேருந்து ஏற்றுனா எந்த இந்தியான்னு சொன்னால் இந்தியா ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது. எல்லாமே அந்த கூகுள் மேப்பில் பார்த்து போகிறானே. அப்போ அப்படி தான் பார்த்து ஏதோ வருவேன்
சரியா? ஏதோ நடக்கும். இந்த ஒரு அழகான வீடியோ, இந்த ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவை சப்ஸ்கிரைபருக்காக நான் கிஃப்டாக கொடுப்பேன். அப்போ டேனி வ்ளாக்ஸ் அண்ணாவோட வந்து ஒரு வீடியோ, ஒரு நாள் பயணம், டேனி வ்ளாக்ஸும் நானும் சாப்பிட்ட உணவு, டேனி வ்ளாக்ஸும் நானும் இந்தியாவை சுற்றி பார்த்தோம், தமிழ்லாம் போட்டு வீடியோ செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த வீடியோ முடிகிற தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை இப்போ முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணண்ணா. நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தீங்க, தம்பியை நல்லா கவனித்து செய்ய வேண்டிய வேலைலாம் செஞ்சு அவனை சந்தோஷமாக வழி அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. மிச்ச விஷயங்கள் நாங்கள் பிறகு ஹைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே நீங்கள் மனசார அந்த வார்த்தையை சொன்னதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கொண்டு, உங்களோட பயணம் இன்னும் தொடர்ந்து நடக்கனா, இன்னும் பல வெற்றிகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். எப்பவும் தம்பியாகிய நான் உங்களோட இருக்கிறேன். நான் உங்களுக்கு பக்கத்தில் இல்லாட்டியும் தூர இருந்து பார்த்து கொண்டிருக்கேன். விளங்கிட்டா? தூர இருந்து உங்களோட யூடியூப் மூலமாக நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் பார்த்து கொண்டிருக்கேன். அதே மாதிரி அனு அக்கா, ஜோலி வ்ளாக்ஸ், அப்புறம் அந்த குக்கிங் சேனலோ அப்படி 2-3 இருக்குண்ணே, குக்கிங் வித் ஜெஃப்னாவோ இன்னொன்று இருக்குது. அப்போ அவங்களோட எல்லா வீடியோ அந்த எஸ்கே ஃபேமிலியோட வீடியோ எல்லாரும் வந்து பார்க்குறேன். அப்புறம் அந்த கிருஷ்ணானோட அண்ணாட வீடியோ இப்போ கூட கிட்டலில் பார்த்தா அந்த என்ஜின் போட்டிருக்கு தானே, என்ஜின் வந்து பழுதாக போயிட்டுன்னு சொல்லி ஒரு ரிப்பேர் பண்ணுற மாதிரி வீடியோ பார்த்தோன்னா ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள எனக்கு கிடைக்கல. ஒரு கால் ஒன்று வர நான் ஓடிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து முடிப்போம். திரும்பவும் சொல்கிறேன், தேங்க்யூ. அதே போல் வந்து இந்த வீடியோவை யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் தம்பியாக நினச்சி, அண்ணனாக நினச்சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு பெரிய 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 மோட்டிவேஷனாக இருக்கும். என்னென்னு சொன்னால், நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு என்னை தூக்கி விடுது. அடுத்தது எனக்கும் வீடியோ செஞ்சு எடிட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கும் ஒரு ஆசை வருது. விளையிட்டா நீங்கள் தார அந்த சப்போர்ட் தான். அப்போ நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான், நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் தான், நீங்கள் பண்ணுற அந்த ஷேர் தான். உங்களால் தான் நான் நல்லா இருக்கிறேன். விளங்கிட்டா? நீங்கள் இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. எப்பவும் நன்றி கடன் மறக்க போவதும் இல்லை, மறக்கவும் மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி காய்ஸ். பாய் பாய் பாய்.